எனக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய ஒரு கொஸ்டின், அதாவது பிரதர் போனோகிராஃபி எப்படி மேற்கொள்றது, மாஸ்டர்பேஷன்ஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இதில் நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் இதில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. பட் வேதத்தில் ஒரு வசனம், இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஆண்டவரை அறியாதவங்களுக்கு இது ஒரு பைத்தியமான ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருக்கும், அதை நம்ப மாட்டாங்க. ஆண்டவரை அறிஞ்ச உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ நம்ம ஒரு போனோகிராஃபி பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறதை நம்ம எந்த ஒரு பெண்ணுட்டையோ ஆணுட்டையோ போய் அந்த தப்பை நம்ம பண்ணலை. இது என்னுடைய ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு 2 மினிட்ஸ்க்காக நான் அதை செய்கிறேன். ஓகே, இதை ஆண்டவர் பார்வையில் அக்செப்ட் பண்ணுவாரா? இதை அப்படியே நீங்கள் இன்னொரு விஷயத்தில் வச்சா இதை அம்மா அப்பா பார்த்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. சரிங்க பிரதர், இதிலிருந்து விடுதலையாக என்னதான் வழி? எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 விஷயம். ஃபர்ஸ்ட், உங்கள் மைண்ட் செட்டை நான் என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் ப்ரேயர். அந்த மார்னிங் ப்ரேயரில் உங்கள் மைண்டை ஆண்டவர்கிட்ட கையில் கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்குள்ளே நான் போகிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும், இந்த 24 மணி நேரம் முழுவதும் நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு நினைவுகளில் பாவம் வரும்போது அதை நான் ஜெயிக்க எனக்கு மைண்ட் செட்டில் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுங்கன்னு மார்னிங் ப்ரேயர் மைண்ட் செட்டை அவர் கையில் கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அந்த நாள் ஃபுல்லாக ஆண்டவர் மைண்டை அழகாக நடத்துவார். 2வது விஷயம், உணர்வுள்ள இருதயம். அதாவது இப்போ நம்ம போனோகிராஃபி பார்க்குறோம் அப்படின்னா பக்கத்தில் மதிப்புக்குரிய ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக அதை செய்யவே மாட்டோம். பாத்ரூமில் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா நம்ம வெளியில் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா ஒரு ஆள் உள்ளே இருக்கிறாங்க. எப்பயுமே எந்த அறைக்கு போனாலும், எந்த ஒரு பர்சனல் ரூமுக்கு போனாலும் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. போனை கொடுன்னு சொல்லி பிடுங்க மாட்டார். ஆனால் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? மதிப்புக்குரிய ஒரு ஆள் இருந்தால் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்? அந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கு, பக்கத்தில் ஆள் இருக்காங்க. இதுதான் யோசேப்புக்கு இருந்துச்சு. எனக்கு ஆண்டவரே, நீங்க இந்த பெண் கூப்பிடுறாங்க, நான் பாவம் பண்ணல, அவரால் பாவம் பண்ண முடியும். பட் அவர் என்ன சொல்றாருன்னா, என் தகப்பனை வச்சுட்டு இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது. ஸோ 2வது, நீங்க உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. லாஸ்ட் 3வது, என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறவனை விடுவிப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் மைண்ட் செட்டோட மார்னிங் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்க. உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அண்ட் தென் வாஞ்சே இருங்க. அந்த டே, அந்த மினிட், அந்த செகண்ட், அந்த ஹவர்ஸ், ஒவ்வொரு நொடியும் அவர் மேலே ரொம்ப வாஞ்சியா இருங்க. லவ் பண்ணுறவங்கள பாருங்களேன், நினப்பாவே இருப்பாங்க, யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பயாவது ஃபோன் வந்துடாதான் இருப்பாங்க. எங்கள் பொய்யான அன்புக்கே அப்படி உண்மையாக இருக்கும்போது உண்மை உள்ள அன்பை அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். 99 பேர் பாவம் செய்யட்டும், நீ பாவம் செய்யாமல் இரு, உன்னால் வாழ முடியும். உங்களால் என்னாலே வாழ முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை சூப்பராக அழகாக நடத்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்காரு. ஸோ இந்த செய்தியை கேட்டதுக்கு நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது உலகத்தான்களுக்கு கண்டிப்பாக இது புரிய சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம இதிலிருந்து விடுதலையாகவும் நம்ம மாற்றுவோம். ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீ